பெருசா நாமம் போட்டுக்கிட்டு கருப்பு பெட்டி வச்சுட்டு ஒரு டிடிஆர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் வெள்ளிக்கிழமை மழை வரும்னு சொல்லு. அப்படி சொன்னா வியாழக்கிழமையே மொட்டை மாடியில காய வச்சு துணியெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருவாரு. அறிவு கட்டவனே, இது கோட் வேர்டு. நம்ம சொல்கிறத மட்டும் செய்யவே மாட்டானுங்க. இவனுங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தா தான் அதை செய்வானுங்க. இவனுங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு தனியாக படிக்கணும் மாட்டாக்குது. ஸ்கூல்ல இருக்கே, நிறைய ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல கூட ஒன்று இருக்கு. உனக்கு ஸ்கூல்ல ஏதோ நம்ம சொந்தக்கார பையனாச்சே கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்பி நினச்சா கடைசியில் நம்மளவே பைத்தியக்காரன் ஆக்கிடுவானுங்க. ஸ்கூல் வாங்குற அளவுக்கு வசதி இல்ல. அது இல்லடா, நீ ஸ்கூலுக்கு போல. ஸ்கூலுக்கு போயிருந்தா நான் எங்க இருக்க போறேன்? அப்ப நீ இங்க இருக்கேன்னா எனக்கு ஸ்கூல் இல்ல, அப்படிதானே? இன்னைக்கு, இன்னைக்கு, நாளைக்கு, நாளைக்கு, எப்பவுமே எப்பவுமே ஸ்கூல் அங்கதான் இருக்கும். நான் தான் ஸ்கூலுக்கு போகணும். நீ போவே மாட்டியாடா? போறதுக்கு அவசியம் இல்ல, ஆனா போகாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடா காரணம்? இன்னைக்கு சாட்டர்டே. இதை நீ அப்பயே சொல்லிருக்காங்க. எவ்வளவு கொஞ்சம் விட்டா நம்மளே பைத்தியக்காரன் ஆக்கிடுவானுங்க. எதுக்குதான் சொந்தக்காரனை விட்டு போனால் பேசவே கூடாதுங்கிறது. குறிப்பாக இந்த மாதிரி சின்ன பசங்ககிட்ட பேசவே கூடாது. நீ சனிக்கிழமை பள்ளிக்கூடம் இல்லைன்ட்டு போக வேண்டியதான்டா. இத்தனை பேச்சு பேசணுமா? எல்லாம் நம்மளை பைத்தியக்காரன் ஆகிற பார்க்கறது. அஜய், எங்க அப்பா வந்துட்டாரு. ஓ, மாமனார் வந்துட்டாரா? மாமியார் வரல? அவளே எதுக்குடா கேக்குற? மாமியார் நீ எதுக்கியா கேட்குற? இப்படி மாமியார் கேட்டு கேட்டு பல சம்பவம் பண்ணி போட்டீங்க. அதனாலே பல மாமனார்லாம் உஷார் ஆகிட்டானுங்க. அவனை கேட்டீங்கன்னாவே வெட்டுவ அப்படிங்கிறாங்க. துப்பாக்கியால் வந்துக்கிறானுங்க. வேறு மாமியார் மட்டும் கேட்டிங்கன்னா சுட்டே போடுவானுங்க. என்ன இப்போ நடந்துட்டு இருக்கிற சம்பவம் அப்படி. பொண்ணு பார்க்குற இடத்துலையே மாமியாரை பார்க்கறது. பொண்ணு கூட பேசுறானுங்க இல்லையே, மாமியாரோட தான் நல்லா பேசுறானுங்க. என்கிட்ட இந்த தப்ப முடியாது. மரியாதை கிளவத்தோட. ஐயோ அப்பா, 10 நாள் கழிச்சு எனக்கு இவனை பிடிக்கலன்னா நானே இவனை கழட்டி விட்டுட்டு வந்துருவேன். அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுற? 10 நாள் என்ன, ஒரு வாரம் பிடிக்கலைன்னா ஒரு வாரத்துல கிளம்பி வந்துட்டே இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்க. தெளிவா இருக்காங்க. வாங்க அப்பா வர பொண்ணுங்க நல்லா உஷாரா இருக்கிறாங்க. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். அப்படி கட்டினா தாலியோட தூக்குவாண்டி. அதே சாமி கரெக்டா போய் அதுலயும் செய்வாரு. இப்ப வெளியே போய் சக்கட்டை வீசு. நேரில் தான் நடக்கடி பரவாயில்ல. நம்மளோட மனசு நிம்மதிக்காகனாச்சும் அதில் வந்து நிற்கலாமில்ல. அதில் கூட நிற்கலன்னு எப்படித்தது? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அவளோட லக்கு அவ்வளோதான். ఊకే గదిలో లేకుండా మస్తు వస్తుండే. ఫుల్ నైట్ అవుట్ చేసి గీసినామా సార్. இந்த கோலத்தை போட்டவன் நான் பார்க்காம போவே கூடாது நிற்கிது. அதுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, நம்ம தானா இல்லை வேற எதோனா அப்படின்னு. இந்த கோலத்தை போட்டவன் வர சொல்லி நான் பார்த்துட்டுனாச்சும் போகிறோன்னு நிற்கிதாட்டக்குது. மாடு எப்படியா டான்ஸ் அடிக்குது. அதனால தான் அதுக்கு ஒரு குழப்பமாகி போச்சு. 1 month ஆச்சு சார் ஹக் பண்ணி. அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அக்கா வந்து பிரெக்னண்டா இருக்காங்க, அதனால வந்து ஹக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார். அக்கா பிரெக்னண்டா இருக்காலாம் ஹக் பண்ணக்கூடாது. ஹக் பண்ணக்கூடாது. 5 மாசம் ஆச்சு. அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரை நான் ஹக் பண்ணும் போது அவளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல சார். கரெக்டு தான். ஆனால் உங்கள் அக்கா மாசமாக்குறாங்களே, நீ மாசமாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னு என்ன ஆகிறது? அதை நீ யோசிச்சியா? சரி, நம்ம ஹக் பண்ணுறத பார்த்தா அக்கா கஷ்டப்படும்னு நீங்கள் ஹக் பண்ண மாட்டேறீங்க. அதே மாதிரி உங்கள் அக்கா மாசமாக்குறது மாதிரி நீ மாசமாகணும்னு உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஆசை இருக்காதா? ஏயா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். ஏய் பாவண்டா நீ. ரொம்ப பாவம். இல்ல சார், இவரை ஹக் பண்ணும் போது அவளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல சார். அவங்க ஃபீல் வேறு ஒத்துக்கிற. அதே மாதிரி உங்கள் அக்கா மாசமாக்கிறத பார்த்து நீ மாசமாக இருக்கணும்னு அந்த ஃபீல் வரும்ல, அதையே யோசிக்க மாட்டேறீங்க. போய் அவரை ஹக் பண்ற கேட்டா வந்து என்ன சொல்றாங்க, அவ ஃபுல்லாவே அவ வந்து பிரெக்னண்டா இருக்காங்க சார். அவளை ஃபுல்லாவே நான் தான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். இவரு கூட இப்ப அவ்வளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. அதே மாதிரி நான் வந்து அக்காலை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் மாட்டாங்க, இந்த தங்கச்சியை மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாது. அக்காலை எப்பவுமே விட்டு தர மாட்டாளுங்க. லவ் பண்ணும் போதுங்க சார், ரொமான்ஸா போய் பேசும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பா அம்மா இருக்கும் போது நீ அந்தாண்ட போ அப்படின்ட்டுருவாரு. அதுவே எங்க அப்பா அம்மா இருக்கும் போது மட்டும் பேசுவாரு. அது எப்படிங்க சார்? நீங்க உங்க அக்கா முன்னாடி எப்படி நடந்துக்கிறீங்க, அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிதான். மெயின்டைன் பண்ண தெரியல. வேலைக்கு போகிற இடத்துல உன் சகலை எப்போ பார்க்க போகிறாரு, நீ எப்போ பார்க்க போகிற அப்படின்ட்டு கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்கன்னு
நீ ஒரு பிட்டு அவன் வீட்டுக்காரிக்கிட்ட கேட்டிருந்தா இப்போ இந்த பேச்சு வந்திருக்குமா? யோசிச்சிங்கன்னா தானே ஆகு. இதே பாருங்க, இது அதுக்கு மேலே இருக்குது. உங்க டிமாண்ட் என்ன? உங்க டிமாண்ட் என்ன? இப்ப பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம்னா பையனும் அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் இல்லைங்க சார். ஒரு சிம்பிளா ஒரு டிகிரின்னு நல்லா எப்படிங்க சார் முடியும்? ஓரளவுக்கு படிச்சிருக்கணும். அப்புறம் பொண்ணு நம்ம வீட்லயும் கொஞ்சம் செல்லமா வசதியா வளர்ந்துருச்சு இல்லைங்க சார். அதுக்கு வேணுங்கிற அளவுக்காவது வசதி வேணும் இல்ல சார். வெளியில போயிட்டு வர்றாங்க அப்படி இப்படின்னாலாம் ஒரு கார் வேணும் இல்லைங்க சார். அப்புறம் அவங்க நம்ம வீட்டுல ஓன் ஹவுஸ்ல தான் பொண்ணு வீட்டில் இதெல்லாம் கொஞ்சம் கோபமாக கேட்பாங்க. ஆனால் இவ ஒரு சாந்தமாக கேட்டு அது ஒரு பிரச்சனையே இல்லாமல் மாதிரி பேசுகிறாங்க பாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரியே லைட்டாக பேசுகிறாங்க, சிரிச்சுட்டே பேசுகிறாங்க. இருக்காங்க. வீடு வேணுங்களா சார்? கண்டிப்பா வேணும் இல்லைங்க சார். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பினான்சியல் ஸ்டேட்டஸ்லயும் அவங்க இருக்கணும். அதான் மாதிரி என்ன சொல்லிட்டு ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க வீடு வேணும், கார் வேணும்னு. பினான்சியல் ஸ்டேட்டஸ்னா என்ன? பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கறீங்களா இல்ல என்ன? அது ஓரளவுக்கு இருக்கணும் தாங்க சார். ஓரளவுக்கு எவ்வளவு தெரியலையே. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இது பண்ற அளவுக்கு சொந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ரொம்ப பவ்யமா நீங்க பேசுறதெல்லாம் பாக்கும்போது சரி ஏதோ ஒரு கிளினிக் கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு பணம் இருந்தா போதும் சார். சரி அது தப்பு. ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியுமா? அப்படியே சிரிச்சுட்டே எல்லாத்தையும் கேட்டீங்க. போதும், இதுக்கு மேலே நீ கேட்கறக்கு ஒன்றும் இல்லை. இல்லைங்க சார், அது நியாயம் தானங்க சார். இத்தனை வருஷமா அவங்க சைடு மட்டுமே தாங்க சார் டிமாண்ட் வச்சிருக்காங்க. முதல்ல எல்லாம் வரதாச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் கேட்பாங்க. இப்போ பொண்ணு வீட்டில் கேட்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ காலம் அப்படித்தான் இருக்குது. பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. இப்படி கேட்டிருந்தாங்கன்னா எங்கே போய் கிடைக்கி? பசங்களை தான் வரதட்சணை கொடுத்து கட்டி வைக்க மாட்டாக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அந்த நிலைமை கண்டிப்பாக வர மாட்டாக்குது. இது வரைக்கும் நீ வாங்கிட்டு இருந்த, இது ஏன் டர்ன்ரா, இனிமேல் நான் வாங்குறேன். சிரிச்சுட்டே சொல்றாங்க. வேற அவங்க பிரியப்பட்டா மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். இத்தனை நாள் நம்ம பொண்ணு அனுப்பிச்சு வச்ச மாதிரி நடந்துருச்சு பாருங்க. மாப்பிள்ளையா பொண்ணு வீட்டுல கட்டித்தர, இது ஒரு டீசெண்டா சொல்றாங்க, அவ்வளவுதான். நான் தான் புரோட்டா, உன் குடலில் ஒட்டிக்கொண்டு உன் செரிமானத்தை தடுத்து உன்னை நோயாளியாக்குவேன். நான் தான் சமோசா, உங்க ரத்த குழாய்களை எண்ணெயால் அடைச்சி உங்க இதயத்தை மெதுவா நிறுத்த போறேன். நான் தான் சிகரெட், மெல்ல மெல்ல உன் நுரையீரலை கரியாக்கி. இதையெல்லாம் பார்த்தா இல்லாத பிரச்சனை கூட நினச்சி அந்த பிரச்சனை வந்துட மாட்டாக்குது. இல்லாத வியாதி கூட இதை பார்த்தா வந்துட மாட்டாக்குது. இந்த ஏனாலும் வந்ததுனாலும் வந்துச்சு. என்ன அதிகமா சாப்பிட்டா உங்க ரத்தத்தை ஓட விடாம தடுத்து உங்க உடம்ப சீக்கிரம் கெடுத்துருவேன். நான் தான் இத்தனை நாள் சாப்பிட்டுக்கும் போது கூட இதை பத்தி எங்களுக்கு பெருசு எதுவும் தெரியல. இதை பார்த்த கடைசியில சாப்பிடுற போதெல்லாம் ஆனா நான் என்னைக்குள் குடிச்சவன். நான் தான் மது, உன் கல்லீரலை சிறுக சிறுக அழித்து வாழ்க்கையை இருளாக்கி விடுவேன். அதால வர பாதிப்பு கூட கம்மியாத்தான் இருக்க மாட்டேங்குது. ஆனா இந்த வீடியோவை பார்க்கறதால வர பாதிப்பு தான் அதிகமாட்டாக்குது. லவ் பண்றது எது ரொம்ப முக்கியம்? பொண்ணுங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களோட உடம்பு தான் முக்கியம். பசங்களை பொறுத்தவரைக்கும் பொண்ணுங்களோட உடம்பு முக்கியம். அப்படி ஏன்டி அவுத்து காட்டுறீங்க? கரெக்டா கேட்டுறானுங்கப்பா. இதுல மேல சொல்றக்கு ஒண்ணும் இல்லை. அவனே கேட்ட எல்லாத்தையுமே நம்ம என்னத்த போய் அவனு சொல்லிட்டு பொண்ணுகளை பத்தி சொல்லவே கூடாது. காசு வேற கம்மியா இருக்கு. ஏடிஎம் கார்டு வேற எங்கன்னே தெரியல. எங்க வச்சுன்னே தெரியல. பீரோலையும் காணும். நானே ஏடிஎம் கார்டு காணும் தெரிஞ்சுட்டு ஏடிஎம் கார்டே காணும். ஏன் காசு வேற எவ்வளவு நேரம் நம்ம கிட்ட காசையும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாத்தியா? இந்த ட்ரிக்கெல்லாம் இவையில பார்த்தா கத்துக்க மாட்டாக்குது. அப்படியே கோவப்படுற மாதிரி கோவப்படுறது, உள்ள வர்றது, நம்ம கிட்ட இருக்கிற காசையும் ஜேந்தி எடுத்துட்டு போயிடுறது. இவையிலெல்லாம் திருத்த முடியாது. எப்பவுமே நம்ம அடிமைதான். ஒத்த பொட்ட பிள்ளைய பத்தி வச்சிட்டு இருக்க, விளையாண்டுட்டு இருக்க நீ. உங்களே இன்னொரு பிள்ளை பெத்துக்க வேண்டாம்னா என்கிட்ட விசுக்கு மரியாதை இல்லாம பேசி போட்ட அப்பனவே. சிறுசுகிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? பதிலுக்கு பதில் பேசுவாங்க. கேட்டதை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. கேட்ட இல்லைன்னு கூட சொல்லிடுங்க. அதை பற்றி வச்சு இதை பற்றி வச்சுன்னு சொன்னால் மானத்தை வாங்கிடுவாங்க. இதே ஒரு கூட்டத்தில் பேசினா என்ன ஆகுறது நினச்சி பாருங்க. பேசி செய்ய முடியாது. பெங்களூர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அகம் முடிச்ச கருதல என்ன மாதிரியே அடம் முடிச்சு சாதிச்சிட்டிய. நானே ஸ்கூல் பஸ் வந்துடும்னா அவசரமாக ஒன்று தயார் பண்ணிட்டு இருந்தா, உனக்கு ஆட்டமாக கேட்குது, ஆட்டோ போடணும். கம்முன்னு சைலண்ட் ஆகிட்டேன் பாருங்க. ஸ்கூல் பஸ் வந்துருமேன்ட்டு உன்னை ரெடி பண்ணிட்டு இருந்தா உனக்கு ஆட்டம் கேட்குது, ஆட்டோ.